வணக்கம் நண்பர்களே. தமிழ் புத்தாண்டு பலன்கள். இந்த தமிழ் வருடத்தினுடைய பெயர் பராபவ ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பிராபவ அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த ஆண்டில் அரசாங்க ரீதியான மாற்றங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இந்த தமிழ் வருடத்தினுடைய மேஜர் சேஞ்சஸே அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த அரசாங்கம் அரசியல் ரீதியான மாற்றங்கள் அப்படிங்கிறது தான் இருக்கும். அண்ட் மற்ற எல்லா விஷயங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு நியூட்ரல் பாயிண்டில் தான் இருக்கும். அதாவது நாட்டு நடப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய அளவில் வளர்ச்சி அப்படிங்கிறதும் இருக்காது, பெரிய அளவில் வீழ்ச்சி அப்படிங்கிறதும் இருக்காது. எல்லாமே ஒரு ரொம்பவுமே நார்மலாக இருக்கக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும். அண்ட் இயற்கை பேரிடர்கள் அப்படிங்கிறதும் கூட ரொம்ப பெரிய அளவில் இருக்காது. அங்கங்கே சின்ன சின்ன விஷயங்களை மேம்போக்காக அப்படியே பஞ்சபூதங்கள் காட்டிட்டு போகும் அப்படின்னு சொல்லப்படுது. தவிர இந்த தீவிரவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், அது சார்ந்த அசம்பாவிதங்கள் அப்படிங்கிறதும் அங்கங்கே கொஞ்சம் தலை தூக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் சின்ன சின்ன விபத்துகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பரவலாக நாடு முழுவதுமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடங்களில் சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ், விபத்து அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது சுருக்கமாக என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த வருடத்தினுடைய அமைப்பே சிறு துளி பெருவெள்ளம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட்டாக ஒரு துளி மட்டும்தான் நம்ம கவனிக்கிறோம் அப்படிங்கும்போது அது பெருசாக நமக்கு இம்பேக்ட் எதுவும் கொடுக்காது, அவ்வளோதானே அப்படின்னு அசால்ட்டாக கடந்து போயிடுவோம். ஆனால் எல்லாத்தையும் ஒன்று இணைச்சி பார்க்கும்போது தான் அதனுடைய பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதே தெரிய வரும். பட் எப்போவுமே இந்த மாதிரியான விஷயங்கள் ஆரம்பத்திலே கணிக்க முடியாது. முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதனோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும். ஏன்னா நல்லதோ கெட்டதோ சின்ன சின்ன விஷயங்கள் அப்படிங்கும்பொழுது யாரும் பெருசாக எதையும் கண்டுக்க மாட்டோம். அது மனிதர்களுடைய இயல்பு தான். இந்த வருடத்தினுடைய மொத்த அமைப்புமே அப்படி தான் இருக்கும். சின்ன சின்ன இம்பேக்டாக அது கொடுத்துக்கிட்டு இருக்கும், யாரையும் எதையும் கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இது நடுத்தர மக்கள், சராசரியான மக்களுடைய வாழ்க்கையில் பெருசாக இம்பேக்டை கொடுக்காது. சின்ன சின்ன விளைவுகளை, நல்லது கெட்டது கலந்த விளைவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதிகாரம் படைத்தவர்கள், பணபலம் படைத்தவர்கள், பெரிய பெரிய ஆட்கள் கூட தான் இது பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அதனால் இந்த பராபவ தமிழ் வருடத்தை பொறுத்த வரைக்கும் சராசரியான மக்களுடைய நிலை, வாழ்க்கை அப்படிங்கிறதெல்லாம் நடுத்தர நிலைகளில் பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய நிலைகளாக தான் பார்க்கப்படுது. ஸோ சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்க வேண்டியது தான். ஆனால் பெரிய பெரிய ஆட்களுக்கு, சாம்ராஜ்யம் வைத்து நடத்தக்கூடியவங்களுக்கெல்லாம் இது பெரிய அளவு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அவங்க கொஞ்சம் சுதாரிச்சிருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். அது தவிர இந்த வருடத்தில் பார்த்தோம்னா இந்த எஜுகேஷனல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் அசட் ரீதியான விஷயங்கள், தவிர விவசாயம் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி நிலையும் சீரான நிலையும் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது வாழ்க்கையில் எதுவுமே சீராக இருந்தது அப்படின்னா தான் நல்லது. ரொம்ப ஓவராக போயிடுச்சுனாலும் பிரச்சனை தான், ரொம்ப கம்மியாயிட்டாலும் பிரச்சனை தான். அப்போ இந்த 3 விஷயங்களுக்குள்ள இது வரைக்கும் எதெல்லாம் ரொம்ப ஓவராக போயிருக்கோ அதெல்லாம் கம்மி பண்ணி கரெக்டான நிலைக்கு கொண்டு வரும். ரொம்ப கீழ் மட்டத்தில், அடிமட்டத்தில் காணாமல் போன விஷயங்கள்லாம் திரும்பவும் வளர்ச்சியை கொண்டுட்டு நடுநிலைக்கு கொண்டு நிறுத்தும். ஒரு சீரான நிலைகளுக்கு இந்த 3 விஷயங்களும் கொண்டு சேர்க்கும். அண்ட் இதனால் மக்களுக்கு பயன்கள் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த தமிழ் வருடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பொதுவான பலன்கள் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். இனி உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசி. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பராபவ தமிழ் வருடத்தில் பெரிய மாற்றம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. ஆனாலும் நிறைவான விஷயங்களை பார்க்க முடியும். இப்போது நார்மலாக துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, எதுவுமே ஒரு சுமூகமாக நடக்கிறதில்ல அப்படிங்கிறது தான். அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைச்சிக்கிட்டு இருக்குது, அடுத்தடுத்த நிலைகள் நோக்கி போய்கிட்டு தான் இருக்காங்க. பட் அது ஒரு டீசெண்டாக அமையிறது இல்லை. ஏதோ ஒரு நெய் நெசுக்குன்னு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஒரு விஷயம் ஒத்து வந்தால் இன்னொரு விஷயம் ஒத்து வர மாட்டேங்குது.
இப்படி ஒரு விதமான மனக்கிலேசத்துடனே எல்லா விஷயங்களையும் அவங்க செய்ய வேண்டியதாக இருக்குது. எதையுமே பிளான் பண்ண மாதிரி எக்ஸிக்யூட் பண்ண முடியாதுல்ல. கடைசி நேரத்தில் ஏதோ ஒன்று குழப்பி விட்டுடுது. நிறைய விஷயங்கள் கை கெட்டினது வாய் கெட்டல அப்படிங்கிற மாதிரி இப்போது சமீப காலத்தில் துலாம் ராசிக்காரங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் விஷயமே கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நார்மலாக அவங்களுக்கு உண்டான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்கவுங்க வயது நிலைகளுக்கு ஏற்ப அவங்களுடைய அடிப்படை தேவைகளில் பெருசாக எந்த ஒரு பிரச்சனைகளுமே இல்லை. அது எப்படியோ அவங்க ஈடேற்றி கொண்டு தான் இருக்காங்க. ஆனால் மற்ற விஷயங்கள்னு வரும்போது, அதாவது அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகரலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்களை தான் முட்டுக்கட்டையாக ஏகப்பட்ட சிக்கல்கள் அப்படிங்கிற பல நேரங்களில் அது இடியாப்ப சிக்கல் மாதிரியே அமைஞ்சுக்கிட்டும் இருக்குது. ஸோ இதில் தான் துலாம் ராசிக்காரங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஒரு மறைமுகமான சங்கடங்கள் அல்லது மறைமுகமான எதிர்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒன்று அவங்களாகவே ஏதோ ஒரு பிரச்சனையில் போய் சிக்கிறாங்க. அவங்கப்பா யதார்த்தமாக ஏதாச்சும் ஒன்று செய்ய போக அது கடைசியில் பார்த்தாங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொருமா நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் அவங்க செய்யக்கூடிய காரியங்களுமே ஒரு மாதிரி ஒரு இக்கட்டான விஷயங்களை கொண்டு போய் கடைசி வரைக்கும் வச்சுக்கிட்டு கடைசி நேரத்தில் இப்படி சொதப்பிடுச்சு இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்க வேண்டிய சூழ்நிலை. அது பத்தாததுக்குன்னு மற்றவங்க வகையில் தேவையில்லாத மன சங்கடங்கள் அப்படிங்கிறது அதிகமாகிக்கிட்டு இருக்குது. இதனால் சில நேரங்களில் காரண காரியமே புரியறதில்ல. இவங்க எதுக்கு இதுக்கு கோச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கூட யோசிக்க வேண்டியதாக இருக்கும். பட் இதே எப்படியும் துலாம் ராசி இப்படி தான் போய்கிட்டு இருக்குது. அதாவது சாமி ஒத்துக்கிட்டாலும் பூசாரி ஒத்துக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. அந்த கதை தான் இப்போது துலாம் ராசிக்காரங்களுக்கு போய்கிட்டு இருக்குது. சம்பந்தம் இல்லாத விஷயங்களால், சம்பந்தம் இல்லாத மனிதர்களால் சில சங்கடங்களை, தடை தாமதங்களை அவங்க பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள். அது பத்தாததுக்கு இன்னும் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உடல்நல பிரச்சனைகள் மற்றும் மருத்துவ ரீதியான விரயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் டென்ஷனை கொடுத்துக்கிட்டு இருக்கும். இன்னும் இந்த மத்திய வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியான விஷயங்கள் ஏதோ தொடர்ந்து சொல்லிகிட்டே தான் இருக்கேன். ரொம்ப நாளாக இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காசு பண்ண விஷயங்கள் அப்படிங்கிறது தேவையான அளவு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் காசு பண்ண விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு தொல்லைகளாகவும் பிரச்சனைகளாகவும் உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். காசு இல்லை அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை தான். காசு இருக்கிறதும் வேறு விதத்தில் ஒரு பிரச்சனை கிளப்பிட்டு இருக்கும். காசு பணங்கள் வருவதற்கும் ஒரு பிரச்சனையை கொடுத்துட்ருக்கும், காசு பணங்கள் போவதற்கும் ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்கும். ஸோ இந்த பொருளாதார நிலைகள் அப்படின்னு வந்துட்டாலே துலாம் ராசிக்காரங்களுக்கு திக்குமுக்காட வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் இருந்தாலுமே துலாம் ராசிக்காரங்க எல்லா விஷயங்களும் மேனேஜ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் லைஃப்பில் திருப்தியான நிலை இல்லை அப்படிங்கிறது ஒரு குறையாக போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த பராபவ தமிழ் வருடத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்க போகிறதில்ல. எப்பவும் போல் இருக்கிற விஷயங்களே தான் இருக்கிற மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ விஷயங்கள் காரியங்கள் வகையில் பெருசாக மாற்றங்கள் அப்படிங்கிறது பார்க்க முடியாது. அதனால் எதுலையும் பெருசாக அகலக்கால் வைக்காதீங்க. ஒரு இடைக்கு 2 தடவை யோசனை பண்ணியே எதுவாக இருந்தாலும் செய்யுங்க, அவசரப்படாதீங்க. பட் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க கவனமாக இருக்க வேண்டியது இதில் தான். ஏன்னா இதனால் வரைக்கும் விஷயங்கள் வெளியில் ஏதாவது பிரச்சனைகள் கொடுத்தாலும் கூட அவங்களுடைய மனோபலம், மனோதைரியம் அவங்களுக்கு கை கொடுத்துட்டு வந்தது. பரவாயில்ல, எதாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம், பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடும் உத்வேகத்தோடும் அவங்க செயல்பட்டுட்டு வந்தாங்க. ஒரு நல்ல மைண்ட் செட் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருந்துட்டு இருந்தது. பட் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள் தான் கொஞ்சம் குழப்பமாக மாற்றப்படும். ஸோ அந்த மனசு தெளிவு அப்படிங்கிறது இருக்காது. கொஞ்சம் குழப்பிடுவீங்க, இல்லை உங்களை நீங்களே குழப்பிக்குவீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே சரி போ அப்படின்னு விட்டுன்னு தான் தோணும். ஒரு பிரச்சனையே வந்துச்சு அப்படின்னாலும் கூட அது உங்கள் சரி நியாயம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, ரொம்ப குறைச்சலாக இருக்குது அப்படின்னா சரி இப்போ நீங்களே வச்சுக்கோங்க, சரி நீங்களே கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கட்டும், நான் தப்பு செஞ்சதாகவே இருக்கட்டும் அப்படின்னு எல்லாத்தையுமே விட்டு விட்டு ஒதுங்க வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படும். அதாவது மைண்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துக்காது. சரி பிரச்சனை முடித்தா போதும் அப்படிங்கிற
நிலையில் தான் அது யோசிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சில விஷயங்களுக்கு ஓகே நல்லதான், ஆனால் சில விஷயங்கள் இதுவே கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தும். ஸோ அதை வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்து நடைமுறைப்படுத்திக்கங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி போயிடுச்சு அப்படின்னா அது கொஞ்சம் தொந்தரவுகளாக தான் இருக்கும். பட் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரங்க விட்டு கொடுக்க மட்டுமே நினைப்பாங்க. உங்களுக்கு வந்து அந்த பிடிவாத குணம் அப்படிங்கிறது இருக்காது. இப்போ துலாம் ராசியினுடைய இயற்கை சுபாவமே பார்த்தீங்கன்னா அதுதான். அவங்க வந்து பெருசாக இருக்க பிடிச்சிட்டு இருக்கணும் அப்படின்னா நினைக்க மாட்டாங்க. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு மற்றவங்களுக்காக அனுசரித்து விட்டு கொடுத்து வர்றாங்களோ அந்த அளவுக்கு அந்த ராசி சீரும் சிறப்பும் மிக்க ஒரு ராசியாக எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா துலாம் ராசியினுடைய இயற்கை சுபாவமே அதுதான். ஆனால் அதுவே மற்றவங்ககிட்ட வந்து அவங்க எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கே பிரச்சனையாக மாறிடும். இது வந்து அந்த ராசியினுடைய எழுதப்படாத ஒரு விதி. அதனால் அந்த விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை அப்படிங்கிறதெல்லாம் முழுக்க முழுக்க துலாம் ராசிக்காரங்களுக்கு தான் ஒத்து வரும். மற்ற ராசிக்காரங்களுக்கும் இதே விஷயத்த சொல்லலாம், ஆனால் அதெல்லாம் ஒரு லிமிட்டு தான். பட் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இந்த விஷயங்கள் அவங்களுக்கு வேலை செய்யும். அவங்க எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு அனுசரணையாக விட்டு கொடுத்து வர்றாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் மேன்மையை பார்க்க முடியும். ஸோ இந்த பராபவ தமிழ் வருடத்தை பொறுத்த வரைக்கும் அந்த விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை என்பது அவங்களுக்கு அதிகரிக்குது. ஸோ அதனால் அவங்க வந்து பெருசாக எதையும் போட்டி போடாமைகளை இந்த காலகட்டங்களில் விரும்ப மாட்டாங்க. பட் ஸ்டில் அந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த போட்டி பந்தயங்கள் அப்படின்னு வரும்பொழுது முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணாங்க, முடியல அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அது வந்து சில விஷயத்துக்கு ஓகே, சில விஷயத்துக்கு அது தேவையில்லாத விஷயங்களாகவும் மாறும். ஸோ அதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. எங்கே விட்டு கொடுக்கணும், எங்கே விட்டு கொடுக்கக்கூடாது, யாருக்கு விட்டு கொடுக்கணும், யாருக்கு விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து இருந்துக்கோங்க. தொழில், வேலை, உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வருடம் ஓரளவுக்கு அனுசரணையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் ஒரு நல்ல விஷயங்களை பார்க்கக்கூடிய நிலைகள் தான் இருக்குது. பெரிய அளவில் சங்கடங்கள், பிரச்சனைகள் அப்படிங்கிறதுல இருக்காது. குறிப்பாக நிறைய பேருக்கு இடமாற்றங்கள் அப்படிங்கிறது அமையும். சுயத்தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமைப்புகளை கொடுத்து வரும். மற்றவங்களுக்காக அதாவது வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்தக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ தொழில், வேலை, உத்தியோகமாக உங்களை சுற்றி ஒரு கம்ஃபர்ட் ஜோனை அமைச்சுப்பீங்க. ஸோ ஒரு நல்ல விஷயங்களை பார்க்கலாம். பட் விஷயங்கள் நல்லா இருக்குமே தவிர அதுக்கு தகுந்த மாதிரி வருமானம் இருக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்கும். ஸோ இது வந்து ப்ராஃபிட் மோட்டிவோடு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே சில விஷயங்கள் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து பெருசாக எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நான் உங்களுக்கான அங்கீகாரம், உங்களுடைய அடையாளம், உங்களுடைய திறமை அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வருடம் அது பெரிய அளவு உங்களுக்கு கை கொடுக்கும். நல்ல விஷயங்களை பார்க்கலாம். தொழில், வேலை, உத்தியோகமாக பெரிய அளவு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்காது. சிறப்பான விஷயங்கள் இருக்கும். வெளியூர், வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட துலாம் ராசிக்காரங்களுக்கு சாதகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப நல்ல முறையில் கை கொடுத்துட்ருக்கு. அது சார்ந்த விஷயங்கள் எதிர்பார்த்த அதிர்ஷ்ட யோகங்களை பெறக்கூடிய நிலைகள் துலாம் ராசிக்காரங்களுக்கு உண்டு. ஸோ தொழில், வேலை, உத்தியோகமாக ப்ராஃபிட் மோட்டிவ் இல்லாமல் மற்ற எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். அதுக்காக ப்ராஃபிட் இருக்காது அப்படின்னு சொல்ல ரொம்பவுமே அளவெடுத்தது போல தான் இருக்கும். ரொம்ப பெரிய லெவலில் எதிர்பார்க்க முடியாது. அதனால தான் எந்த ஒரு விஷயத்திலும் மகளுக்கால் வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது. குடும்ப வாழ்க்கை இந்த வருடம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சிறப்பான நிலைகள் இருக்குது. துலாம் ராசிக்காரங்களுக்கு 1008 பிரச்சனைகள் இருந்தாலும் குடும்ப விஷயங்கள், காரியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு சுமூகமான நிலைகளில் போய்கிட்டு இருக்குது. அதனால தான் இப்போ கொஞ்சம் ஸ்டெபிளாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பராபவ தமிழ் வருடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள் இன்னும் சிறப்பாக மாறும். குடும்பத்துக்குள்ள மங்களகரமான விஷயங்களை பார்க்க முடியும். ஒரு கலகலப்பான சூழ்நிலைகளோடு இயல்பான குடும்ப வாழ்க்கையை துலாம் ராசிக்காரங்க பார்த்துக்கிட்டோம். ஸோ குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லா வகையிலுமே உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். குடும்ப உறவுகளுக்குள்ளையும் ஒரு விதமான இணக்கமான சூழ்நிலைகளை பார்க்கலாம். யாரோ ஒருத்தராவது உங்களுக்கு ரொம்பவுமே சப்போர்ட்ஃபுல்லாக இருந்துட்டு வருவாங்க. அதனால் குடும்ப விஷயங்கள், காரியங்கள் எல்லாமே சாதகமான நிலைகள் இருக்குது. திருமண அமைப்புகள், புத்திரவாக்கிய அமைப்புகள் இதெல்லாமே அளவான நிலைகளில் தான் வேலை செய்யுது. எல்லாமே கொஞ்சம் 50-50 சான்சஸ் தான். சுய ஜாதகத்தின் அடிப்படையில் இந்த விஷயங்கள் வேலை செய்யும். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் ஒரு சாதகமான நிலைகளாக பார்க்கப்படும். அதாவது மாணவர்கள் கல்வி வித்தைகள் ஆர்வத்தோடு செயலாற்றுவதை பார்க்க முடியும். பட் அதுக்கேற்ற பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சீரான வகையில் தான் இருக்கும். ரொம்ப பெரிய லெவலெல்லாம் சொல்ல முடியாது.
அதனால் கல்வி வித்தைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான நிலைகள் இருக்குது, ஒரு சாதகமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு இருக்கும். பெரிய லெவலில் அது கை கொடுக்கல அப்படின்னாலும் கூட கைவிடாமல் உங்களை எப்பவும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு கிரக நிலைகள் உங்களுக்கு வலுவாக தான் இருக்குது. அதே போல் சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு அளவான நிலைகளில் இருக்குது. ஆல்ரெடி துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த சொத்து சுகங்கள் வகையில் வீடு, வாகனங்கள், பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிலபுலங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு விதமான சிக்கல்களுக்குள்ளே தான் போய்கிட்டு இருக்குது. அந்த சிக்கல்களுக்கு சில சொல்யூஷனை பார்க்கக்கூடிய காலகட்டமாகவும் இது அமையும். அதுவும் குறிப்பாக சமாதான முறைகளில் அமையலாம். ஸோ துலாம் ராசியை பொறுத்த இந்த சொத்து சுகங்கள் வகையில் ஏதாவது பிரச்சனைகள், சங்கடங்கள்லாம் போய்கிட்டு இருக்குது அப்படின்னா அதுக்கான காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையுது. ஸோ ஓவராலாக இந்த பராபவ தமிழ் வருடம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன மாற்றங்களோடு வழக்கமான வருடமாகவே இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.